ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக அண்ட் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு புலாவ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை புலாவ். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் 2 டீஸ்பூன் நெய்யும் 1 டீஸ்பூன் எண்ணெயும் ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கிறேன். அதில் ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு பெரிய கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பெருசாக இருந்தால் 1 கொத்து போட்டுக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 கொத்து சேர்த்துக்கோங்க. எல்லாம் இந்த எண்ணெய் நெய்யில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் 1 கப் அரிசி தான் சேர்க்க போகிறேன். நம்ம சேர்த்து இந்த 2 கப் தண்ணி நல்லா கொதி வரும்போது இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் அண்ட் 1 கப் அரிசி நான் கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது குக்கர் மூடியை போட்டு மூடி 3 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். 3 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான கருவேப்பிலை புலாவ் ரெடி. இது வந்துட்டு நீங்கள் நல்லா காரமான உருளைக்கிழங்கு வறுவல் கூட சாப்பிடலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஸ்பைசியான ஒரு குழம்பு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சாதம் குழம்பு தனித்தனியாக வைக்கிறதுக்கு டைம் இல்லை வைக்கிறதுக்கு ரொம்ப மடியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஏதாவது காரமான தொட்டுக்க மட்டும் இருந்தால் போதும், லஞ்ச் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸியான ரைஸ் ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.